ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிறப்பு மிகுந்த நாட்களில் இருக்கிறோம். வாரத்திலேயே வைத்து இந்த சிறப்பு மிகுந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்புக்குரிய இபாதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாரத்திலேயே வைத்து நமக்கு 2 நாட்கள் ரொம்ப முக்கியம். அது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான். நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்கன்னா, வியாழக்கிழமை இபாதத் செஞ்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை என்ன பண்ண தேவையில்லை, இபாதத் செய்ய தேவையில்லை, குளிச்சுட்டு நம்ம ஜும்மா தொழுதா மட்டும் போதும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வியாழக்கிழமையும் நீங்கள் இபாதத்தில் கழிக்கணும், வெள்ளிக்கிழமையும் இபாதத்தில் கழிக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வியாழக்கிழமையை கண்டுக்கிறதுல வெள்ளிக்கிழமை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க தொழுகவே செய்கிறாங்க. அதனால் நம்ம அப்படிலாம் செய்யாமல் வியாழன் வெள்ளி 2 நாளும் இபாதத்தில் கழிங்க. ரொம்ப முக்கியமாக மக்ரீப் வியாழன்லேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மக்ரீப் வரையுமே என்ன பண்ணலாம், இல்லை ஒரு அசுர் வரையுமே என்ன பண்ணலாம்னா இபாதத்தில் நீங்கள் கழிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா அதுதான் வியாழனுடைய மக்ரீபில் தான் நமக்கு வெள்ளியுடைய நாள் அப்படிங்கிறது தொடங்குது. வெள்ளியுடைய மக்ரீப் வரை இருக்கும். ஏன்னா நமக்கு சூரியன் உதயமாகிறது அஸ்தமனமாகிறத வச்சு தான் நம்ம நாளவே கணக்கிடுறோம். இப்போ நாளைக்கு லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒற்றைப்படைகள் இரவுகள்லாம் எடுத்துகிட்டு அந்த இரவுகளுடைய முந்திய இரவு தான், அதாவது நாளைக்கு 27னா 26 நைட்டை தான் நம்ம லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டு இபாதத் செய்வோம். அப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா முந்தின நாள் வியாழனுடைய மக்ரீப்லேருந்தே நம்ம இபாதத்தில் கழிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், வியாழன் வெள்ளி 2 நாளும் செய்யணும். ரொம்ப முக்கியமாக வியாழன் மக்ரீப்லேருந்து வெள்ளி மக்ரீப் வரையும் நீங்கள் இபாதத்தில் கழிக்கிறது ரொம்ப சிறப்பு. நபி அவர்கள் அதிகமான அமல்களை கொண்டு இந்த நாட்களை ஒவ்வொரு வாரமுமே அலங்கரிக்க சொல்லியிருக்காங்க சஹாபாக்களுக்கு. இந்த நாட்கள் வந்தால் இந்த நாட்களை நீங்கள் விட்டுறாதீங்க, அது மற்ற நாட்களை விட வித்தியாசப்படுத்தி காட்டுங்க. எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறதுன்னா, அமல்களை அதிகமாக செய்யணும். எப்பயும் நான் என்ன செய்வேன்னா அதை விட எச்சா செஞ்சேன்னா அது வித்தியாசமாக. அதனால் நம்ம அதிகமான இபாதத் செய்யணுங்கிறனால தான் நம்ம ஒவ்வொரு வாரம் வியாழன் வெளியில் வந்தால் இபாதத்துகள் வீடியோக்கள் போடுறோம். நீங்கள் அதை பார்த்து செய்து கொள்ளலாம். அதில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அமல்கள் அல்லாஹ்ட்ட போதேன்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குறது, அல்லாஹ்விடத்தில் நிறைய நேரம் துவா செய்கிறது, அழுகிறது, நோன்பு வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இருக்கும். பெரியவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, வியாழக்கிழமை தான் என்ன பண்ணுவாங்கன்னா விடுபட்ட நோன்புகளை வைப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது தேவை நிறைவேறணும்னு நியத்து வச்சா கூட அந்த நோன்பை வியாழக்கிழமை தான் வைப்பாங்க. ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா வியாழக்கிழமை தான் நோன்பு வைக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமானவங்க பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த வாரம் விட்டுருப்பீங்க பரவாயில்ல, இனி வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் விடுபட்ட ரமலான் நோன்பை வியாழனாக எடுத்து வச்சு முடிச்சிடுங்க. அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்குறோம், அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கலைன்னா எவ்வளோ ஏங்குறோம், எவ்வளோ குறை சொல்கிறோம், காத்துட்ருக்கோம். அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம நிறைவேற்ற வேண்டிய ஃபர்லான நோன்பை மட்டும் நாம் லேட்டாக கலாஸ் செய்யலாமா, அதை நம்ம சீக்கிரமாக கலாஸ் செய்து முடிக்கணும். நமக்கு ரமலான் முடிஞ்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு சொல்லுங்கள், எத்தனை நோன்பு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க? ஒரு நோன்பு கூட நம்ம எடுத்து வச்சுருப்போமான்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சீக்கிரமாக நம்மளுடைய நோன்புகளை, விடுபட்ட நோன்புகள் இருக்கும் பாருங்கள், 7 இல்லை 5 எத்தனை விட்டுருக்கீங்களோ அத்தனையும் எடுத்து வச்சுருங்க. நம்ம துவா வேகமாக கபூலாகணும்னா நம்மளுடைய அமல்களும் வேகமாக நம்ம செய்யணும். அதனால் நீங்கள் அடுத்த வாரத்திலிருந்து வியாழக்கிழமை வரும்போது புதன்கிழமை நைட்டே சஹர் செஞ்சு வியாழக்கிழமை நோன்பு வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபர்லான நோன்புகளை கலாஸ் செய்து விடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம வியாழன் வெள்ளி 2 நாட்களும் பார்த்திங்கன்னா அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் செய்யப்படுறோம். ரொம்ப கஷ்டமான இபாதத்லாம் கிடையாது. தொழுகை இல்லாதவங்களும் உழு இல்லாதவங்களும் கூட இதை நம்ம செஞ்சுக்கலாம். அந்த இபாதத் தான் அல் முத்தகப்பிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்மு. இதுக்கு நம்ம சிறப்புகள் சொல்லணும்னா, அல்லாஹ்விற்கு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஒரு அடியான் எனக்கு நன்றி செலுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் நன்றி செலுத்தினா நான் அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவனுக்கு நான் எதெல்லாம் கொடுத்துருக்கணும் அதை விட அதிகமான விஷயங்களை நான் கொடுப்பேன். ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவன் நன்றி செலுத்தினா அந்த காரியத்தை விட இன்னும் பன்மடங்கான பலனை அதே விஷயத்திலேயோ இல்லை வேறு விஷயத்திலேயோ அல்லாஹ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். இப்போ எனக்கு 10,000 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா அதுக்கு நான் நன்றி செலுத்தினா அல்லாஹ் அது 20,000 ரூபாவாக ஆக்கி கொடுப்பான். அப்போ நம்மளுடைய தேவை எங்கே இருக்குது, நம்ம காசுகளில் தேவை இருக்குது, அதே மாதிரி உறவுகளில் தேவை இருக்குது, நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் தேவை இருக்குது. அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். அப்போ நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்விடத்துலேருந்து உங்கள் துவாக்கள் ஏற்கப்படும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அல் முத்தகப்பிரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்முகள் ஓதி நம்ம நன்றி செலுத்தலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெருமைக்குரியவன் அர்த்தம். நம்ம நன்றி செலுத்துறதுனா, இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னா, தேங்க்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம், நன்றின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம், இல்லை ஜஸாக்கல்லா ஹைரன் அல்லாஹு உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், அரபியில் சொல்லலாம். ஆனால் நாம் அல்லாஹ் இடத்துல சொல்லும் போது என்ன பண்ணோம்னா, நிறைய பேர் ஜஸாக்கல்லா ஹைரன்ங்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் இடத்துலேயே அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம அல்லாஹ் இடத்துல எப்படி சொல்லணும்னா,
அல் முத்தகப்பிரு பெருமைக்குரியவன், அல்ஹம்துலில்லா புகழுக்குரியவன் சொல்லி அவனை பெருமைப்படுத்தக்கூடிய புகழ்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லலாம். அதில் இந்த இஸ்மு ரொம்ப சிறப்பான இஸ்மு. இதை ஓதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்க. நீ எவ்வளவோ அருட்கொடைகள் எனக்கு கொடுத்துருக்க, இன்னும் அதை அதிகப்படுத்திக்கூடிய அல்ல, அதுக்கு நான் நன்றி உள்ள அடியானா இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இதை ஓதிவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வேணுங்கிறது அல்லாஹ் கொடுத்துருவான். எண்ணிக்கையை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓதுறதா 80 முறை 100 முறைன்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கலாம். சும்மாவே என்ன பண்ணலாம், நம்ம நடக்கும்போது வேலை செய்யும் போதே திக்ருக்காக கூட என்ன பண்ணலாம், திக்ரு மாதிரி இதை ஓதிக்கலாம். இது மட்டும் இல்லை, போன வாரம் வியாழக்கிழமை நான் ஒரு 6 திக்ரு ஓதுனேன். அந்த திக்ரு ஓதுனதுக்கு அப்புறம் என்னுடைய தேவை அப்படியே நிறைவேறிச்சு. அந்த திக்ரையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த துவாவை நீங்கள் அதை ஓதிக்கொள்ளுங்க. உங்களுடைய எந்த ஒரு ஹாஜத்தாக இருந்தாலும் அதில் நிறைவேறும். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.